அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமதானுடைய திரை ஒன்று இரவு தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி ஒரு சில செய்திகளை நம்ம சில கீழே பரிமாறிக்கொள்வதற்கு கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது சொல்வார்கள். அத்தாக்கும் ரமதான், உங்களிடத்திலே ரமதான் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், ஒரு பரக்கத் பொருந்திய மாதம். ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்தான ஒரு மாதம் உங்களை நோக்கி வந்தடைந்தது. பல பரக்கத்துகளை அபிவிருத்திகளை உள்ளடக்கிய மாதம் உங்களை வந்தடைந்திருக்கின்றது. இந்த மாதம் வந்தவுடன் அல்லாஹ் தஆலா ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னத், ஜன்னத்தினுடைய சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றது. அதுல எந்த ஒன்றும் மூடப்படுவது இல்லை. அப்படின்னா சொர்க்கத்துடைய அத்தனை வாசல்களும் திறக்கப்படுகிறது. அதே போல குல்லிகத் அபுவாபுன்னா, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது. அதில் எந்த ஒன்றும் திறக்கப்படுவதில்லை. நரகத்தினுடைய அத்தனை வாசல்களும் மூடப்படுகிறது, அதில் எந்த ஒன்றும் திறக்கப்படுவதில்லை. அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஒரு அழைப்பாளர் சொல்கிறார், யா பாகியில் ஹைர் அக்பில், நன்மையின் பக்கம் விரையக்கூடியவனே, நன்மையில் ஆசையுள்ளவனே, அக்பில், நீ முன்னேறு, நன்மைகளில் நீ முன்னேறு என்று சொல்கிறார். அதே போல அந்த அழைப்பாளர் சொல்கிறார், யா பாகிய ஷர் அக்ஸிர், பாவங்களின் பக்கம் செல்லக்கூடியவனே, நீ குறைத்துக்கொள், நீ விட்டுவிடு, இது உனக்கான மாதம் அல்ல. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதம் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்வது போல, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம், அதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. முதல் இன்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸ்ம். எனவே யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, இந்த ரமதானுடைய மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்ன கூலி? நோன்புக்கு என்ன கூலி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ். யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை ஆதரவு வைத்தும் நோன்பை நோக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ரமதானில ஈமானோடும் நன்மை ஆதரவு வைத்தும் யார் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, மிக பெரிய நன்மைகளை உள்ளடக்கிய நோன்புடைய மாதம் ரமதானுடைய மாதம் என்பதிலிருந்து அடைந்தது. இதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு, இந்த நோன்புக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்கானது, வ அன அஜ்ஸி பிஹி, நானே அதற்கு கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஏன்? எத்ருக்கு தஆமஹு வ ஷராபஹு லிஅஜ்லி, என்னுடைய கூலிக்காக, எனக்காக ஒருவன் அவன் தன்னுடைய உணவையும் பானத்தையும் விட்டு விடுகிறான். எனவே அந்த விஷயத்திற்காக, அல்லாஹுக்காக மட்டும் என்று ஒருவன் உணவையும் பானத்தையும் விட்டு விடுகிறான், எனவே அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த நோன்பு நம்மள கவிழ்ந்தது. இந்த மாதம் வந்துவிட்டா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் வாயில்களை என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான்? சொர்க்கத்தின் வாயில்களை அல்லாஹ் திறந்து விடுகிறான். நரகத்தின் வாயில்களை அடைக்கின்றான்.
அதே போல ஹதீஸ்ல இன்னொரு விஷயம் வருகிறது, இந்த ஷைத்தான்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? விளங்கிட்டு விடுகின்றான். ஜின்களை அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய ஜின்களை, ஷைத்தான்களை அல்லாஹ் விலகிட்டு விடுகின்றான். பாருங்க, ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் அல்லாஹ் தஆலா ஒரு சில ஏற்பாடுகளை, அதற்கென்று தனி பிரத்யேக விஷயங்களை அல்லாஹ் செய்கிறான் இல்லையா? சொர்க்கத்தின் வாசல்களை அல்லாஹ் திறக்கின்றான். அதில் எந்த ஒன்றும் மூடப்படுவது. நரகத்தின் வாசல்களை அல்லாஹ் அடைக்கின்றான். அதில் எந்த ஒன்றும் திறக்கப்படுவதில்லை. ஷைத்தான்களை அல்லாஹ் விளங்கிட்டு விடுகின்றான். அப்படின்னா அல்லாஹ் தஆலா ரமதானுக்கென்று தனிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்கிறான் இல்லையா? அப்படியானால் நாமும் என்ன செய்ய வேண்டும்? ரமதானுக்கென்று தனிப்பட்ட ஒரு ஏற்பாடு, தனிப்பட்ட ஒரு முயற்சி, தனிப்பட்ட ஒரு சில அமல்கள், தனிப்பட்ட நம்முடைய முயற்சிகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ் அதற்கு ஒரு தனி கண்ணியத்தை கொடுத்து வைத்திருக்கின்றார். அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு தனி சிறப்பை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். அப்படியானால் நம்மிடத்திலும் இந்த ரமதானுக்கென்று தனிப்பட்ட சில முயற்சிகளும் சில பயிற்சிகளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏதோ மற்ற மாதங்களை போல இதை கடந்து விடக்கூடாது. நாம் நிறைய சிறப்புகளை கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு சில சிறப்புகள் இப்போது நான் உங்களுக்கு சொல்றேன். நோன்புடைய சிறப்புகள், ரமதானுடைய சிறப்புகள் எக்கச்சக்கமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படியானால் அது நம்முடைய வாழ்வில் இந்த மாதத்தில் பிரதிபலிக்க வேண்டும். அந்த சிறப்பை அடைவதற்கு நாம் ஒரு தனிப்பட்ட கவனம் எடுக்க வேண்டும். ஏதோ மற்ற மாதங்களை போல நோன்புடைய மாதம் கழிந்து விடக்கூடாது, ரமதானுடைய மாதம் கழிந்து விடக்கூடாது. இதற்கு நான் ஒரு தனிப்பட்ட முயற்சி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து இஹ்லாஸோடு, அல்லாஹ்விடத்திலே உள தூய்மையோடு, யா அல்லாஹ் என்னை இந்த மாதத்தை அடைய வைத்திருக்கின்றாய். இந்த மாதத்தை அடைவதற்கு முன்னால் பல பேர் மரணித்து விட்டார்கள் இல்லையா? நம்மோடு வாழ்ந்தவர்கள், நம்மோடு இருந்தவர்கள், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை, இந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை, வாழ்ந்து விட்டார். ஆனால் அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்றால் நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்ல முடியாது, இதுவே நமது கடைசி ரமதானாக கூட இருக்கலாம், இதுவே நமக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம், இதுவே நம்முடைய கடைசி நோன்பு காலங்களாக கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும் நம்முடைய விதி என்ன ஆகும்? அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தது. கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த மாதத்தை, இந்த நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் கண்டிப்பாக பயன்படுத்தியே தீர வேண்டும். இல்லை என்றால் நாம் தான் நஷ்டவாளி. ஏதோ மற்ற மாதங்களை போல, மற்ற காலங்களை போல நோன்புடைய மாதமும் வந்தது, அது இருந்தது, கழிந்தது என்று சென்றுவிடக்கூடாது. இப்போதுதான் நாம் முதல் நாளில் இருக்கிறோம். ஆனால் இந்த மாதம் வேகமாக நம்மை விட்டு கடந்து விடும். 10வது நோன், முதல் நோன்பில் இருப்பது போல இருக்கும். திடீரென்று 10வது நோன்பு வரும், அடுத்து 15 வரும், 20 வரும், கடைசி 10கள் வரும். அப்படியே ஈதுடைய பிறநாள் தொழுகையும் வந்துவிடும். வேகமாக நம்மை விட்டு கடந்து விடும். ஆனால் நாம் இந்த நாட்களை எந்த அளவு பயன்படுத்திக் கொண்டோம், நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை எந்த அளவு நாம் பயன்படுத்தினோம் என்பதுதான் இங்க கேள்வி. கணிசக்குரியவர்களை, இந்த மாதத்தில் நோன்பு என்பது அடிப்படையான கடமையாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலைல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. இதன் மூலமாக நீங்கள் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவை அடைந்து கொள்ளலாம், தக்வா உடையவராக மாறலாம். அல்லாஹ் கடமை என்று சொல்லிவிட்டான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்களின் மேலே நிறுவப்பட்டுள்ளது. என்ன அந்த தூண்கள்? இஸ்லாமுடைய தூண்கள் என்னவெல்லாம்? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். அப்ப வரிசையாக சொல்வது, நபிசுல்லாஹு போன்று சொன்ன வரிசையை சொல்வதாக இருக்க கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். இப்படி 5 தூண்கள். எப்படியோ ஒன்று, ஆனால் 5 தூண்கள். இந்த 5 தூண்களின் மேலே இஸ்லாம் கட்டப்பட்டுள்ளது.
அப்ப அந்த 5 தூணில் ஒரு தூணைத்தான் இப்போது நாம் அடைந்திருக்கின்றோம். என்னது? நோன்பு இல்லையா? அப்ப 5 கடமைகளில் பாருங்கள், 5 கடமைகளில் இஸ்லாம் பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. இஸ்லாம் பல விஷயங்களை உள்ளடக்கிய இந்த மார்க்கத்தில் 5 முக்கியமான விஷயங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு அமலை இப்போது நாம் அடைந்திருக்கிறோம் ரமலானுடைய காலகட்டம். எனவே இது கட்டாய கடமை. அல்லாஹ் தஆலா கடமையாக்கி விட்டார். முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீது, பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரின் மீது, புத்தி சீராக உள்ள ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக ஆகிவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் இந்த நோன்பு முஸ்லிமாக இருக்கக்கூடிய பருவ வயதை அடைந்த புத்தி சீராக உள்ள அனைவரின் மீதும் கடமை. அப்படியானால் யாருக்கு இதில் சலுகை உண்டு? அல்லாஹ் தஆலா அந்த சலுகையும் சொல்லி காண்பிக்கின்றான். மக்கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரி ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஃகர். யார் நோயாளியாக இருக்கிறார்களோ, சஃபரிலே பிரயாணத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் பின்னால் வைத்துக் கொள்ளலாம். அப்ப நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள், பயணியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இந்த நோன்பை அவர்களுக்கு வைப்பது சிரமம் என்று உணரும் பட்சத்திலே அவர்கள் வைத்தால் கூடுமானது, மிகச்சிறந்தது. நோயாளியாக இருக்கிறார், ஆனால் என்னால் வைக்க முடியும் என்று வைக்கிறார் என்றால் அவருக்கு பெரிய அளவு பாதிப்பு எதுவும் இல்லை, எனக்கு ஒரு சிறிய சிரமம் தான் இருக்கும், நான் வைக்க முடியும் என்று கருதுகிறார். பயணியாக இருக்கிறார், பயணம் எனக்கு ஒரு பெரிய சிரமமாக இல்லை, நான் வைத்துக் கொள்கிறேன் என்று ஒரு முடிவு செய்தால் ஒரு தாராளமாக வைக்கலாம், சிறந்தது. ஆனால் ஒருவர் சிரமத்தை உணர்கிறார் என்றால், நோயாளியாக இருக்கிறேன், பிரயாணத்தில் இருக்கிறேன், நோன்பு நோற்பது சிரமமாக இருக்கிறது என்று ஒரு உணர்ந்தார் என்றால் அவர் என்ன செய்யலாம்? நல்ல சலுகையை கொடுத்திருக்கிறார். என்ன சலுகை? என்ன சலுகை? ரமதானில் அந்த நோன்பை விட்டு இத்தத்தும் ஐயாவின் அதை அடுத்து வரக்கூடிய மாதங்களில் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் அதே ஆயத்தில் தொடர்ச்சியாக சொல்லிட்டாங்க. அப்ப நாம இதுல இதுதான் சலுகை. அதை போக யாருக்கு சலுகை அப்படின்னு கேட்டா, நிஃபாசுள்ள பெண்மணிகள், மாதவிடாய் பிரசவ ரத்தம் ஏற்படக்கூடிய அந்த பெண்மணிகள், அவர்கள் நோன்பை விட்டுவிட வேண்டும், விட்டுவிட்டு பின்னால் வைக்க வேண்டும். இவர்களுக்கு தான் சலுகை உண்டு. இதை தவிர்த்து வேறு யாருக்கும் நோன்பை விடுவதற்கு சலுகை இல்லை. ஆனால் இன்று பல பேர் என்ன செய்கிறார்கள்? வேலையை காரணம் காட்டி, என்னுடைய வேலை கடுமையான வேலை, என்னுடைய வேலை மிக சிரமமான வேலை, என்னால் நோன்பு வைக்க முடியாது என்று வேலையை காரணம் காட்டி, அல்லது சில ஹராமான பழக்க வழக்கங்களுக்காக சில பேர் புகைப்பிடித்தலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். என்னால் அந்த பழக்கத்தை விட முடியாது, அதனால் நான் நோன்பு வைக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி இந்த நோன்பை விடக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நோன்பை விடுவதற்கு, யாருக்கு நோன்பை விட்டுவிட்டு பின்னால் வைக்கலாம் என்று அல்லாஹ் யாருக்கு சலுகை கொடுத்தானோ அவர்கள் தான் அந்த சலுகையை பயன்படுத்த முடியும். அதை விட்டுவிட்டு வேலையை காட்டியோ அல்லது மற்ற பழக்கங்களை, கெட்ட பழக்கங்களை விட முடியாத காரணத்தினால் ஒரு நோன்பை விட்டார் என்றால் பெரிய குற்றம். இது மிகப்பெரிய குற்றம். அல்லாஹ் தஆலா நோன்பு வைப்பதற்கு எவ்வளவு கூலிகளை சொல்லி இருக்கின்றான். என்ன கூலி அல்லாஹ் சொல்றான்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நோன்பு அல்லாஹ் என்ன சொல்றான்? நோன்பு யாருக்குரியது? எனக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? நானே அதற்கு கூலி கொடுப்பேன். கூலி கொடுக்கக்கூடியவர் பாருங்க, கூலி கொடுக்கக்கூடியவர் அவருடைய லெவலுக்கு தகுந்தார் போல கொடுப்பார் இல்லையா? ஒருவர் சாதாரணமா ஒரு சிறிய பணக்காரர் என்றால் அவருடைய அளவுக்கு கொடுப்பார். ஒருவர் பெரும் பணக்காரர், அவருடைய அளவுக்கு கொடுப்பார். அல்லாஹு தஆலா அல் கனி, அல்லாஹு தஆலா அத்தனை ஆட்சி அதிகாரங்களுக்கும் சொந்தக்காரர். நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே, கொடுப்பவன் குறைவாகவா கொடுப்பான்? கொஞ்சமா கொடுப்பானா? அல்லாஹ் அள்ளி கொடுப்பான், அள்ளி கொடுப்பான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா ஒரு தனி வாசலையே வைத்திருக்கின்றான் சொர்க்கத்தில். நோன்பாளிகளுக்கென்று தனி ஒரு வாசல். என்ன வாசல் அது? நோன்பாளிகள் செல்லக்கூடிய வாசல். எந்த வாசல்? ரையான்.
சொர்க்கத்தில் ரையான் என்ற ஒரு தனி வாசல் இருக்கிறது. அதுல நோன்பாளிகள் தான் செல்வார். அப்ப நானே கூலியை கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுக்கக்கூடிய நோன்பு, அல்லாஹ் சொர்க்கத்திற்கு தனி வாசலை வைத்திருக்கக்கூடிய நோன்பு, இப்படி எக்கச்சக்க நன்மைகள் பொதிந்த இந்த நோன்பு இருக்கிறது. இதற்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஒருவர் அலட்சியமாக இந்த 5 கடமைகளில் ஒன்றை தவறு விடுவாரானால் அதற்கு மிகப்பெரிய எச்சரிக்கைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியான காரணம் இல்லாமல் ஒருவர் நோன்பை முறிக்கிறார் என்றால், சரியான காரணம் இல்லாமல் ஒருவர் நோன்பு நோக்காமல் இருக்கிறார் என்றால் மிகப்பெரிய எச்சரிக்கை உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்திலே நான் ஒரு சிலரை கண்டேன். கடுமையான சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பகுதியில் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தேன். அங்கே சில பேர் தங்களுடைய கரண்டைக்கால் நரம்பால், கரண்டைக்கால் அந்த காலில் கீழ் அந்த கரண்டைக்கால் நரம்பால் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறார். கால் நரம்பால தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய வாயின் 2 ஓரங்களில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் யார் என்று கேட்டேன். அப்போது மலக்குமார்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் சொல்கிறார்கள். அப்போது மலக்குமார்கள் சொன்னார்கள், இவர்கள் நோன்பு வைத்தவர்கள். நோன்பு வைத்தவர்கள், ஆனால் நோன்பு திறக்கும் நேரம் வருவதற்கு முன்னால் நோன்பை திறந்து விட்டவர்கள். அதாவது சரியான காரணம் இல்லாமல் நோன்பை முறித்து விட்டவர்கள். நோன்பை முறிப்பதற்கு சரியான காரணம் இருக்க வேண்டும். உடல் நோய் கண்டு விட்டது, அல்லது பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது. இப்படி நோன்பை முறிப்பதற்கு சரியான ஒரு காரணம் இருந்தால் தாராளமாக முறிக்கலாம். மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் சரியான காரணம் இல்லாமல் ஒருவர் நோன்பை முறித்து விட்டார் என்றால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன? சரியான காரணம் இல்லாமல் நோன்பை முறித்தவர்களுக்கு இந்த தண்டனை என்றால், அப்ப நோன்பை நோக்காமல் இருக்கிறவங்களுக்கு, நோன்பை வைக்காம இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் நம்முடைய சமுதாயம் எத்தனை பேர் நம்முடைய சமுதாயத்தில் நோன்பை விட்டுக் கொண்டிருக்கிறார்? ரமதானுடைய மாதமும் மற்ற மாதங்களும் அவர்களுக்கு ஒரு போலத்தான் இருக்கிறது. நோன்பு இல்லை. நோன்பு கடமையானவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் நோன்பு இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோன்புக்கு எவ்வளவு பெரிய கூலிகள் சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல இந்த கடமையை தவற விடும் போது அதற்கு எச்சரிக்கைகளும் வந்திருக்கிறது. எனவே நாம் மிக கவனமாக இந்த மாதத்தை, இதில் எக்கச்சக்க சிறப்புகள் என்று இந்த மாதத்தில் நம்முடைய தலைப்பே அதுதான். இந்த 5 நாட்களுக்கு உண்டான தலைப்பு, இந்த ரமதானை அமல்களால் அலங்கரிப்போம். இந்த ரமதானில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்னவெல்லாம், நாம நிறைய அமல்களை ரமதான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். குர்ஆனுக்கு உண்டான மாதம் இது, சதகாவுக்கு உண்டான மாதம் இது, தௌபாவுக்கு உண்டான மாதம் இது. இப்படி பல அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த அமல்களைத்தான் ஒன்றன் பின் ஒன்றாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு அதற்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமதானை அமல்களால் அலங்கரித்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தந்தல் பெறுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.